அண்ணா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கீங்க? இல்லை ஒன்றும் இல்லை தம்பி, போகலாம். அண்ணா எப்பவுமே நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற மனுஷன் நீங்க, இன்னைக்கு இவ்வளோ சோகமா இருக்கீங்க. என்னாச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? தம்பி அது அண்ணா நீங்களே எங்க அப்பா மாதிரி தானே, தயக்கப்படாம என்கிட்ட சொல்லுங்கண்ணே. என் பொண்ணுக்கு எம்கேபி காலேஜில் டாக்டர் படிக்க சீட் கிடச்சிருக்குப்பா. அண்ணா இது எவ்வளோ பெரிய விஷயம், இதை ஏன்னா இவ்வளோ வருத்தமா சொல்லிட்டு இருக்கீங்க? அதான்பா, அந்த காலேஜில் ஒரு வருஷம் மட்டும் படிக்க 5 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க. அதான் எப்படி கட்ட போகிறேன்னு கவலையாக இருக்குது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். அதை விடுங்க தம்பி, காலையிலேயே சோக கதை சொல்லி புலம்பின்னு இருக்கேன். நீங்கள் வாங்க தம்பி, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. தம்பி தம்பி, பாப்பா படிக்கிற காலேஜ் இருந்து ஏதோ நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கப்பா. அப்படியா? கொடுங்க பாப்போம். என்ன போட்டிருக்கு மலரு? ஏங்க, பாப்பாக்கு 5 வருஷத்துக்கு சேர்த்து யாரோ மொத்தமா காலேஜ் ஃபீஸ் கட்டியிருக்காங்க. என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்ணா, யாரோ மொத்தமா பாப்பாக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டியிருக்காங்க. யாரு பேர் ஏதாச்சும் போட்டிருக்காமா? பேர் எதுவும் மென்ஷன் பண்ணலண்ணா. ஆனா யாரோ ஒரு அன்னோன் பர்சன் தான் பாப்பாவுக்கு மொத்த ஃபீஸையும் கட்டியிருக்காங்க. மொத்தமா ஃபீஸ் கட்டியிருக்கான்னு சொல்றீங்க? யாரா இருக்கும்? யாரா இருந்தா என்னண்ணே, நல்ல விஷயம் தானே, விடுங்க. புரியல தம்பி, இவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்காங்க, அவங்கள பார்த்து ஒரு நன்றியாவது சொல்ல வேண்டாமா? பாப்பா நல்லபடியா படிச்சு டாக்டர் ஆனாலே போதுண்ணே, இதை பண்ணவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. முதல்ல இந்த விஷயத்த பாப்பாட்ட சொன்னீங்களா? இல்ல தம்பி. அட என்னண்ணே நீங்க, முதல்ல போய் பாப்பாட்ட சொல்லுங்கண்ணே. சரி. ஏங்க, நீங்க தான் பாப்பாவுக்கு மொத்த ஃபீஸையும் கட்டியிருக்கீங்கன்னு அவர்கிட்ட சொல்லலாம்ல. அது இல்லை மலரு, அண்ணன் எப்பவுமே நல்லா சிரிச்சு சந்தோஷமா பேசுற மனுஷன். அன்னைக்கு அவர் அப்படி பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு, அதான் மனசு கேட்கல. அவரு இவ்வளோ நல்லா படிக்காததுனால இத்தனை வயசு வரை கஷ்டப்படுறாரு. அதுவே அவர் பொண்ணு படிச்சு டாக்டர் ஆயிடுச்சுன்னா அவரோட ஜென்ரேஷனே மாறிடும். ஆமாங்க, நம்ம கிட்ட என்னதான் காரு வீடு பங்களா லட்ச லட்சமா பணம் இருந்தாலும் அது சக்சஸோ இல்லை சந்தோஷமா இல்லை மலரு. அவர் நம்ம கிட்ட 8 வருஷமா வேலை பார்க்குறாரு, இப்போ ஒரு மூஞ்சில் ஒரு சந்தோஷம் வந்துச்சு பார்த்தியா, அதான் நம்மளோட உண்மையான சக்ஸஸ். இந்த மாதிரி நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயம்தான் நம்மளை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்குது. ஆமாங்க, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம வேணா பாப்பாவை நேர்ல போய் பார்த்துட்டு பாப்பாக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வருவோமா? சரி.